ஹலோ. அண்ணா. அண்ணா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ஆ. என்ன வண்டி வாங்கியிருந்தீங்க? ஈச்சர்ண்ணா. எய்ச்சர்ல சின்ன வண்டியா? சின்ன வண்டி தான். எவ்வளோ டன் பாசிங்க? அது 7 டன்ண்ணா. 7 டன் பாசிங்க. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவோம். டிரைவர் வச்சு ஓட்டிருந்தேண்ணா. டிரைவர் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க? ஓட்டிருந்தேன். நல்லா தான் போயிருந்து. ராகுல் காந்தி நந்த போனார் பத்தியா, கன்னியாகுமரியிலேருந்து. ஆமா. அதுக்கெல்லாம் கூட அனுப்பிச்சுண்ணா. அதுக்கெல்லாம் கூட நல்லபடியாக போய் வந்தது. சரி சரி. 2வது ட்ரிப்பு ஒரு நாள் டிரைவர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா, டியூட்டி கொடுண்ணா கேட்டான் ஒரு டிரைவர். தெரிஞ்சவரா? தேனி தான் தம்பி. அதான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரா எப்படி அவரு? அது தெரிஞ்சவர் தான். கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. சில விஷயம்லாம் தெரியாது. அது அனுப்பிச்சு நான் கல்கட்டா போனேன் அங்கேருந்து. சரி. சிங்கிளா போனாரா? சிங்கிளா தான் போனோம். ஓகே. அதோட போய் வந்தோம். அதை போய் அங்கேருந்து வர சொல்ல என்ன ஆச்சுன்னா, போனஸ் இருக்குது பேர். போனஸ் தாண்டி கொஞ்சம் தொலைவில் வண்டி சாய்ச்சிட்டான். நான் சென்சார் மூலியமா கண்டுபிடிச்சேன். எப்படின்னா வண்டி சாஞ்சி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வீட்டுக்கு போகிற வழிக்குது. அங்கே நிறுத்தி வண்டி போதான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். பார்த்துன்னு சொல்லுவேன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு கேட்டது இருந்தாலும் அங்கே ஆர்டிஓ நிற்கிறாங்க, அது ஸ்லோ ஆகி அப்புறம் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது வரையும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஓரம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அத்தர சரி நீ போன் வச்சேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வண்டி எதுவுமே காட்டல, ஜீரோ பாயிண்ட்ல காட்டுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, நான் போகிற வண்டிக்கெலாம் ஃபோன் வச்சு கேட்டேன். அப்புறம் ஃபோன் வச்சு கேட்டது நான் பார்க்கணும். அப்புறம் ஒரு வண்டிக்காரர் கேட்டதுக்கு நான் அதுக்கு இதுக்கு 80 கிலோமீட்டர் லாஸ்ட்டாக எங்கேருந்து பேசணும் நீ ஃபோனுன்னு கேட்டான் ஒரு டிரைவர். நான் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்பா வண்டியா. அதுக்கு அப்புறம் அவனா சொன்னான், ஏன்னா நான் ஒரு 80 கிலோமீட்டர் நடந்துக்கிறேன்னா நீ 1/2 மணி நேரம் பார்க்க சொல்ல அப்படின்னா. எந்த லொக்கேஷன் காட்டுதுன்னா போனஸ் இருக்கானா அந்த ஒரு 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் காட்டுதுன்னு நான் சொன்னேன். இப்போ வண்டி கவுத்துட்டு டிரைவர் கூப்பிட்டு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்ல. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் போய் பார்த்தான். அதுக்கப்புறம் போதையில் இருந்துக்கிறான் போல இது. ஓ. அது அங்க ஒரு இது இருக்குது இல்ல, அது பார்க்கிங், பெரிய பார்க்கிங். சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வண்டி எடுத்து டியூலாம் கரெக்டாக போயிட்டு வண்டி இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு டியூ கரெக்டாக கட்டியிருந்தேன். ஒரு டியூ நிறுத்தினேன். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா வண்டி இன்சூரன்ஸ் கிளியர் ஆகலை. அப்புறம் போய் நான் கிளியர் பண்ணி எடுத்துக்கின்னு 3 மாதம் போட்டு போனேன். வண்டி அங்கேயே ரெடி பண்ணீங்களா? வண்டி ஈச்சர் கம்பெனியில் அங்கேயே விட்டேன். சரி. அந்த லொக்கேஷன் போட்டு பார்த்தா அங்கே ஒரு 80 கிலோமீட்டர் திருப்பி அந்த 80 கிலோமீட்டருக்கு ரெக்க வச்சு மேலே தூக்கி போட்டேன். ஹைட்டாக வண்டி இது வச்சு தான் கிரெயின் வச்சு தான் தூக்கினேன். கிரெயின் வச்சு தூக்கி அப்புறம் என்ன பண்ணேன், வண்டி ரெக்கவர் வச்சு ஈத்துமோ விட்டேன். இன்சூரன்ஸ் என்ன பண்ணாங்க, கிளியர் பண்ண. லோடெல்லாம் மாற்றி விட்டீங்களா? லோடெல்லாம் மாற்றிட்டீங்களா? லோடெல்லாம் மாற்றி விட்டேன். என்ன லோடு ஏற்றிட்டு வந்தீங்க இப்போ? ஆயில். அங்கேருந்து ஆயில் பேரல். இது ஆயில் எதுவும் லீக் ஆகலையே? எதுவும் லீக் ஆகல. அது பார்சலாக இருக்கோ தப்பிச்சுதான், அது இதுவாக இருக்கோ பேரலாக இருக்கோ ஓப்பன் ஆகலை எதுவும். லோடு எதுவும் டேமேஜ் இல்லை? வேற வண்டிக்கு லோடை மாற்றி விட்டீங்க? எதுவும் ஒரு டேமேஜ் கிடையாது. ஆனால் டிரைவர் வந்து கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல, நீங்களா கண்டுபிடிச்சி தான் அங்கே போயிருக்கிறீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் நான் டியூலாம் கரெக்டாக போயிட்டு 3 மாதம் நின்றுச்சு வண்டி இல்லை. அப்போ ஒரு டியூ நின்று போச்சு. எவ்வளோ டியூ வருதுங்கண்ணா மாதம்? 43,039 ரூபா, 900 ரூபா வரும்ண்ணா. 43,900 ரூபா, 44,000 ரூபா பக்கம். ஆமாம், 44,000 ரூபா. என்ன அமௌண்ட்டுக்கு அந்த வண்டி எடுத்தீங்க? ரேட் புது வண்டி 1.5 லட்ச ரூபா கட்டணும்ண்ணா. 1.5 லட்ச ரூபா கட்டுனீங்க? நல்லா கேட்டுங்க, இதை சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்து ரன்னிங் விட்டேன். அங்கேருந்து எடுத்துன்னு வந்து ரன்னிங்கில் வேறு டிரைவர் வச்சு, கோயில்பட்டி டிரைவர் வச்சு, தரமான டிரைவரை வச்சு விட்டேன். 3 மாதம். எவ்வளோ பில் வந்துச்சு உங்களுக்கு? என்னண்ணா எவ்வளோ செலவாச்சுண்ணா அங்கே வண்டி ரெடி பண்ணுறது?
இங்கேருந்து போந்து நான் போயிருந்து எல்லாம் சேர்த்து அங்கே பில்லு வந்து 3,80,000 ரூபாய் நான் போட்டாங்கண்ணா. ஓ, வண்டி ரெடி பண்றதுக்கு 3,80,000 ரூபா. ஆ, அதுக்கு மேல நீங்க வந்து லோடு மாத்துனது இந்த செலவெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் கை காசு பிளாஸ்டிக் சாமான்லாம் கிளியர் ஆகாது, கிளியர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி, நீங்க எவ்வளவு கையில இருந்து கட்டுனீங்க? நான் ஒரு 50,000 கட்டணுண்ணா. சரி, ஓகே ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் அது கிளைம் ஆயிடுச்சா? கிளீன் ஆயிடுச்சுண்ணா அதெல்லாம். ஓகே, ரைட், சொல்லுங்கண்ணா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, ம், இந்த கடை வாங்கிலாம் கொஞ்சம் எடுத்து போனோம் பேரு கை செலவுக்கு. இந்த இங்கிருந்து போந்து வந்ததெல்லாம் அது லோடு மாற்றி விடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, இது கடன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டார்ச்சர் கொடுத்தான் இது ஃபைனான்ஸ்காரன். 2 நின்று போச்சு அப்படின்னு. என்ன ஃபைனான்ஸு? அதுவா? ம், என்ன ஃபைனான்ஸ்? என்ன ஃபைனான்ஸ் பேருண்ணா? நான் வண்டி போட்டேண்ணா. ஃபர்ஸ்ட் இருந்தது குளோட்டான்ண்ணா. டோட்டான், ஓகே. அது இப்போ எஸ்எம்சின்னு மாற்றிட்டாங்க. ம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, ம், நைட்டு 9 மணிக்கு மேலாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்தான். 9 மணிக்கு மேலே ஃபோனே பண்ணக்கூடாதுண்ணா. அவங்க 6 மணிக்கு மேலே பண்ணவும் கூடாது. 9 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி அசிங்கமாக கேட்குறான். அது அப்புறம் நான் என்ன அண்ணா சொல்லுங்க. லைன்ல இருக்கேன், சொல்லுங்க. அசிங்கமாக கேட்டான் பேரு. டார்ச்சர் தாங்க முடியல. என்ன பண்ணா, அதுக்கப்புறம் நானே ஒரு ஐடியா பண்ணேன். நான் வேற ஃபைனான்ஸ் ரெடி பண்ணேன். சேலத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, நம்ம நண்பர் ஒருத்தர். அவர் மூலியமா 2 லாரி வச்சுக்கிறாரு. அவர் மூலியமா அங்கே சேலம் பிடிச்சி, சேலத்துலேருந்து எங்களுக்கு வந்து வேலூர் எல்லாம் காஞ்சிபுரம் தான் வாங்கினாங்கண்ணா. அப்புறம் வேலூரில் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஃபைனான்ஸை. ரெடி பண்ணாரு. உடனே என்ன பண்ணேன், நான் இதுக்கிடையில் என்ன பண்ணேன், இதுக்கிடையில் வண்டி சாஞ்சி உடனே என்ன பண்ணேன் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணேன், எந்த இது கொடுங்க, செட்டில்மெண்ட் லெட்டரா? செட்டில்மெண்ட் லெட்டரா? செட்டில்மெண்ட் லெட்டர் கேட்டேன். எத்தனை டியூ கட்டிருந்தீங்க அப்போ? அப்ப அது வரைக்கும் எத்தனை டியூ கட்டிருந்தீங்க மொத்தமா? அப்போ வந்து மொத்தமா ஒரு 12 டியூ கட்டியிருப்பேன். 12 டியூ கட்டியிருந்தீங்க. ஆமா. இதுக்கிடையில் நான் என்ன பண்ணேன், 6 மாசத்துக்கு முன்னாடி வண்டி சாஞ்சிது. அப்பயே என்ன பண்ணேன், ஏன்னா கட்ட முடியல, இது மாதிரி வண்டி இது டியூ அமௌண்ட்டை கம்மி பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு 2 முறை கேட்டேன். 1 வருஷம் கட்டுங்க, அப்பதான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எவ்வளோ டியூ அமௌண்ட் கம்மியா கேட்டேன். ஒரு 30,000 இல்லை 20,000 கம்மியா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி பண்ண முடியாதா, 1 வருஷம் ஆனா தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் ஆச்சு. 12 டியூ ஆனோடனே நான் மறுபடியும் கேட்டேன். மறுபடியும் இல்லப்பா, இது சிவிட் கோடு காட்டுது. எப்படி சிவிட் கோடு காட்டுனா, இந்த ஒரு டியூ நின்றுச்சு இல்ல, அதனால இது காட்டுதுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன். ஹலோ, சொல்லுங்க, நான் கேட்குறேன். அதுக்கு என்ன பண்ணேன், செட்டில்மெண்ட் கேட்டேன். செட்டில்மெண்ட் கேட்ட உடனே என்ன ஆச்சுனாக்கா, செட்டில்மெண்ட் அவன் கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தானாக்கா 16,000 ரூபாய் கேட்டான். அப்படியே 16,000 ரூபாய் அங்கே ஃபைனான்ஸ் வாங்கி அப்படியே கை மாற்றி விட்டுற மாதிரி பேச்சு. இது சேலத்துக்கார ரெடி பண்ணி கொடுத்தாருல, அதனால என்ன பண்ணிட்டேன், அங்கே ஃபைனான்ஸை ரெடி பண்ணான். அவன் என்ன பண்ணிட்டான், ஃபைனான்ஸ் ரெடி பண்ணோடனே என்ன பண்ணிட்டான், அவனுக்கு டவுட் வந்துச்சு. என்ன பண்ணிட்டான், அந்த ஃபைனான்ஸ்காரன் இப்போ என்கிட்ட செட்டில்மெண்ட் எனக்கு அனுப்புனா அந்த நம்பர் கேட்குறான், ஃபைனான்ஸ்காரன் நம்பரை, வேலூர் ஆஃபீஸ் நம்பரை. வேற ஃபைனான்ஸில் ரெடி பண்ணா அதில். அதெல்லாம் பண்ணுறான் அவன். உடனே அங்கே பேசி எப்படி என்ன பண்ணான்னு தெரியல, வண்டி டார்ச்சர் கொடுத்தானுங்க, ஓட்டாங்கம்மான்னு கேட்கும். நைட்டில் அது 9 மணிக்கு மேலே கேட்டானுங்கண்ணா. அது என்ன பண்ணா, வண்டி எடுத்துன்னு போய் வண்டி சிமெண்ட், அதுக்கப்புறம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் விட்டான். இங்கே அரக்கோணம் பக்கத்தில் இது எல்என்டி இது பார்த்தியா, அதில் விட்டான். அப்புறம் என்ன பண்ணா, இது வண்டி என்ன கட்ட முடியலாம் விட்டு ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு நானுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது மாதிரி பண்ணுறா, நான் வேறு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன்ல, ஏன் அர்ஜென்ட் போடுறீங்க அப்படின்னு பேசினேன். இல்லைங்க, இதுமாரி எங்களுக்கு டார்ச்சர், இதுமாரி எங்கள் ஆஃபீஸில் அதுமாரி எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க.
அப்புறம் நான் என்ன பண்ணா, சரி நான் மொத்தமா கட்டி வண்டி எடுத்துக்கிறேன், வண்டி இங்க இருக்குது ஒன்னா எடுங்க அப்படின்ட்டேனா. அப்புறம் வண்டி வந்து நான் போய் தான் கம்பெனில இருந்து எடுக்க முடியாது இல்ல, அதனால நான் போய் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ண, சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, நான் வண்டி எடுத்த உடனே ஒரு 10 நாள் 15 நாள் கை கால் ஊங்கி போச்சுண்ணா. சுத்தமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். புரியல என்ன ஆயிடுச்சு? கை கால் ஊந்திச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுனா. ஐயோ. இந்த வண்டி எடுத்துட்டா இது மாதிரி ஃபைனான்ஸ் கேட்டிருந்தல வேலை இல்ல, அது வண்டி புக்கெல்லாம் என்கிட்ட தான் இருந்தது. கோமா ஸ்டேஜுக்கு போட்டு உடனே என்ன பண்ணா, இது கோமா ஸ்டேஜுக்கு போன முன்னாடி வண்டி புக்கு கேட்டானுங்க. வண்டி புக்கு நான் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிக்கின்னு நீ நேற்று இப்போ வண்டி புக்கு கேட்குற அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, வண்டி புக்கு தயவுசெய்து என் வேலை போயிடுங்க அப்படின்னா அவன் கெஞ்சினான். இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, வண்டி வந்து நான் எடுக்கிறேன், நீ எப்படி வண்டி புக்கு கேட்கலாம் அப்படின்னு ஃபைட் பண்ணான். சரி வண்டி புக்கு கேட்கறான்னு சொல்லிட்டு குத்துட்டேன், நம்ம தான் வண்டி எடுக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு கை கால் விழுந்துச்சு, பேச்சு வாய் குழஞ்சி முச்சு சுத்தமா வரல. இப்ப கூட பேச்சு சுத்தமா வர, நான் தச்சு தானே வரும். என்ன வயசு உங்களுக்கு இப்போ? எனக்கா? எனக்கு நான் ஒரு 38 இருக்குண்ணா. 38 வயசு தான் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, வண்டி கையெழுத்து போட்டான் பாரு, இது ஜாமீன் கையெழுத்து. அவனுக்கு உடனே ஆக்சிடென்ட் ஆகி மாறு எலும்பு வந்துச்சு. அவருக்குமா? அவருக்கு இங்கே பைக்கில் போய் அங்க வெளியூர்ல இங்கே மாறு எலும்பு வந்து மெட்ராஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். நான் மீனாட்சியில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சர்டிஃபிகேட் மொத்தம் இருக்குது. இது இடையில ஆச்சுனாக்கா, வண்டி எத்தவும் போன் பண்றான். ஒரு நாள் வண்டி எடுத்துட்டேன், யாரு கேட்டீங்க வண்டி எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் தொத்து பேசல. அப்புறம் கிளியர் ஆகி வந்துட்டேன். ஒரு 3 மாசம் போட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டேன். கோமாவிலேயே உங்களுக்கு இந்த பிரச்சனால கோமாவுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துல ரெடி ஆகி வந்துட்டீங்க. வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடுது. இப்போ கூட பேச்சு சுத்தமா வராது. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யாரை கேட்டீங்க வண்டி எடுத்தீங்க, இது மாரி ஃபைனான்ஸ்காரன் கேட்டேன். ஏன் என்ன கேட்கறது கொள்ளாது இது மாரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்றது, எங்க ஆபீஸ்ல இது மாதிரி பண்றாங்க அப்படின்னாங்க. சரி அதால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, இப்போ 3ஆம் மாசம் இந்த போன மாசம்னா மெசேஜ் எடுத்துனா, அங்க மேல் ஆபீஸ் இல்ல, இதுக்கு மேல் ஆபீஸ் இருக்குமா, ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ண, டியூ கட்டுங்க அப்படின்னு போன் பண்றாங்க. வண்டி எல்லாம் எடுத்து வித்ததுக்கு பிறகு? வித்ததுக்கு பிறகு நான் தான் சொன்னேன், வண்டி என்கிட்ட இல்ல, இது மாதிரி ஃபைனான்ஸ்காரங்கிட்ட போயிடுச்சு, இது மாதிரி வண்டி எங்க போகுதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஏன் இதுலாம் கூட கேட்டு போட்டுக்கிறாங்க, எது மெமரி அதெல்லாம் கேட்டு போட்டாங்க. நான் எப்படி எனக்கு இது ஏதுக்குதுன்னு சொல்றதுன்னா, ஏன் நீ ஃபைனான்ஸ் வாங்கினீங்களா, நீங்க தான் டிவி கட்டணும். அவங்க ஹிந்தியில பேசினாங்க. ஹிந்தி பேசுனா, ஹிந்தி தமிழ் பேசுனா பேச மாட்டாங்க. அப்புறம் ஹிந்தி பேசுறவங்க கூட ஒருத்தர்கிட்ட கொடுத்தா நம்ம ஊர்ல, அவரு பேசினாரு. அப்புறம் தெளிவா சொன்னாரு, இது மாரி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அப்புறம் நீ என்னத்துக்கு பண்ணி போராடிங்கிறா அப்படின்னு. அப்புறம் தெளிவா சொன்னாரு, நானு இது மாதிரி நீ தமிழ் பேச சொல்லு, அப்பதான் உங்களுக்கு புரியும், அது அப்புறம் லாங்குவேஜ் பேச சொல்லு அப்படின்னாரு. அவங்க அப்புறம் போன் வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போன் பண்ணாங்க தொடர்ந்து. என்னன்னா இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி தமிழ் பேசுங்க, அப்படி தமிழ் பேசணும். பிறகு அவங்க சொன்னாங்க, வண்டி நான் இதுக்கு இடையில என்னன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருந்தது. நான் வண்டிய 9ஆம் மாசம் கரண்ட், 9ஆம் மாசம் இன்சூரன்ஸ் கட்டினா, 9ஆம் மாசம் பர்மனன்ட் போட்டா, எல்லாமே 1 வருஷம் கரண்ட்ல இருந்தது. 1 வருஷம் ஃபுல்லா ஓட்டிட்டு இப்போ இது எனக்கு வந்து டியூ அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்கண்ணா. செல்லு மெசேஜ் மேல மெசேஜ் வச்சுட்டான். இல்ல இப்போ உங்க வண்டி உங்க பேர்ல தான் இருக்குதா, வேற பேருக்கு மாத்திட்டாங்களா? புக்கு என் பேர்ல இருக்குண்ணா. இன்னும் உங்க பேர்ல தான் இருக்குதா? புக்கு வந்து ஆல்ரெடி என் பேர்ல தான் இருக்கு. இப்ப நீங்க
காஞ்சிபுரத்து ஆர்டி ஆஃபீஸில் போய் பார்த்தேன். ஆ அங்கே இது கட்டல டாக்ஸி கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு டாக்ஸி எல்லாம் கட்டுவோம்ல மாமலா. ஆமா. அவர்கிட்ட போய் கேட்டேன், இதை பாரு நான் வண்டி நம்பர் வண்டி எடுத்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நான் பூந்தமல்ல ஆஃபீஸில் இருக்குதுப்பா அது அப்படின்னாரு ஆர்டிஓ கிட்ட. பூந்தமல்ல ஆர்டிஓ கிட்ட விசாரிச்சாக்கா எஃப்சி பண்ணக்கான இன்சூரன்ஸ் கட்டிக்கிறாங்களான்னு தெரியல. எஃப்சி பண்ண எஃப்சி பாரு இது டாக்ஸி கட்டணும். ஆனா வண்டி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வண்டி பாட்டுன்னு ஓட்டிங்கிறானுங்கண்ணா. வண்டி பாட்டுன்னு என் செல்ல மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? ஃபாஸ்டாக் போடுறது? ஃபாஸ்டாக் மெசேஜ் எல்லாமா? ஆமா ஆமா ஃபாஸ்டாக் மெசேஜ்ண்ணா. இப்போ நீங்க இதுல கேட்டீங்களா, ஃபைனான்ஸ்ல கேட்டீங்களா என்ன ரேட்டுக்கு வித்தாங்க என்ன எதுனா டீட்டெயிலாக கொடுத்தாங்களா? அது அந்த ஓனர் நம்பர் வாங்கி ஃபைனான்ஸுக்கு ஃபோன் பண்ணல. ஃபைனான்ஸுக்காரன் நான் 2 நாள் ஃபோன் பண்ணேன்னா கேட்டேன்னாக்கா எவ்வளோக்கு வித்தேன்னா நான் டீட்டெயில் கம்ப்யூட்டர் பார்த்து சொல்கிறேன்பா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறான், இல்லை லாஸ்ட்டில் போய்க்குது வண்டி இது அப்படின்னாங்க. வண்டி வந்து பார்த்தாக்கா 14 லட்சத்துக்கு வித்துறான். 16,50 அவங்க வித்தது 16,50க்கு வித்துருக்காங்க. ஆமா. வண்டி எப்படி ஏற்றணும் அதே மாதிரி நான் வண்டி எடுக்க போறேன்னு தான் அதே மாதிரி விட்டேன். நீங்க அப்ப செட்டில்மெண்ட் ஃபிகரை கொடுக்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க? அதான் 16,50. ஓ 16,50 நீங்க கட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அதே 16,50க்கு வித்துட்டாங்க. வித்துக்கிறாங்க. ஆனா கணக்கு காமிச்சது வந்து 2 ரூபாய் தள்ளி காமிச்சுக்கிறாங்க. ஓ 14,50க்கு வித்த மாதிரி காட்டிருக்காங்க. இப்போ இன்னும் 2 ரூபா நீங்க கட்டுற மாதிரி இருக்குது கணக்கு பாங்க. ஆமா. இப்போ வண்டி வாங்கிட்டு போனவரு உங்ககிட்ட வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர் கையெழுத்து போடுங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு அவர் எதுவுமே சொல்லலையா? அதான் எதுவுமே சொல்லணும். எந்த ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லணும். இப்ப அவங்க பாட்டுக்கு கேட்காத கொள்ளாதியா வண்டி வித்து கேட்டதுக்கு அது கம்முன்னு போன் வச்சாங்க. எப்படி பேசாத கொள்ளாத இல்லண்ணா. இப்போ சரி சொல்லுங்க. இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இப்போ ஸ்டேஜ்ல தான் அது வண்டி வந்து வேற ஆளுக்கு குடுத்துட்டாங்கண்ணா. இப்போ எதுனா பண்ண முடியுமா இதுல? இல்ல அதுதான் இப்ப வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு, அதாவது ஏலத்துல எடுத்திருப்பாங்க அந்த வண்டியை. ஏலத்துல எடுத்துட்டு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவங்க கேட்கல. இப்ப இன்சூரன்ஸ் இல்லாம கோட்டா டாக்ஸ் இல்லாம எஃப்சி இல்லாம வண்டி ஓடுதானா? ஓடுது. உங்களுக்கு வந்து ஃபாஸ்டாக் மெசேஜ் வந்துட்டு இருக்குது. ஆமா மெசேஜ் வருது. இப்ப அந்த ஓனர்கிட்ட பேசுனீங்களா? வண்டி ஓட்டுறவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொல்றாரு அவரு? அவர்கிட்ட ஓனர்கிட்ட இப்ப ஆர்டி ஆஃபீஸ் நம்பர் வாங்கி பேசுனதுக்கு என்னப்பா இது மாரி எத்துக்கிறியா சொல்லாதல நீ கூட எப்படி எனக்கு ஃபைனான்ஸ்ல கேளுங்க நீங்க போய் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஃபைனான்ஸ்ல ஏலம் வீட்டுலாம் எடுக்கலாம். அவங்க டைரக்டா அப்படியே பார்த்து அப்படியே எடுத்துக்கிறாங்க போல இருக்குது. அப்ப கண்டினியூ ஃபைனான்ஸ் போட்டிருக்காங்களா? அப்படியே அவர் டியூ கட்டிட்டு இருக்கிறாரா இப்போ? அது கட்டின பிறகு அப்படியே ஃபைனான்ஸ் 1 வருஷம் ஃபுல்லா ஓட்டினாங்கண்ணா என் பேர்லயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுல இருந்து நான் திட்டின பேரு வண்டி எடுத்துட்டீங்க காசு என்ன கட்ட சொல்றீங்க எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதான் 2வது போன் வரல. ஓ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே அவர் வந்து அதே டியூல ஓட்டி இருக்கிறாரு 1 வருஷமா. ஆமா. நீங்க மறுபடியும் திட்ட முடியும். அவங்க வந்து 14.5 லட்சம் ரூபாய் கட்டி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம ஓட்டுறாங்க. வண்டி இன்சூரன்ஸ் இல்ல. இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுறது மிகப்பெரிய ஆபத்து. உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இப்ப மறுபடியும் ஃபைனான்ஸ்ல இருந்து மறுபடியும் கேக்குறாங்களா? இப்ப அது நின்று போச்சா? அது நான் திட்டம் பேரு அது வந்து 2வது போன் பண்றதுக்கு 3ஆம் மாசத்துல இருந்து போன் பண்றது இல்ல. போன மாசம் 3ஆம் தேதியிலிருந்து போன் பண்றது இல்ல. ஸோ இப்போ உங்க வண்டி ஆனா இப்ப நீங்களே என்ன பண்ணிடுங்க, இப்ப மறுபடியும் அந்த வண்டி எடுத்து ஓட்டுற ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இது எவ்வளவு நாளா நடக்குது இது? 1 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. இந்த மாதிரி சம்பவம் நடந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் 1 வருஷம் ஆயிடுச்சு. அது அதிகமா ஆயிடுச்சுண்ணா ஆக்சிடென்ட். அந்த இது கை கால் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. ஓஹோ, அப்போ 2 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. ரைட். எனக்கு கை கால் விழுந்துச்சுல, சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. வண்டி விட்ட உடனே கை கால் விழுந்துச்சுண்ணா. ஓகே, இப்போ நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுங்க. இப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம், லோன் போடுறோம் அப்படின்னா நாம மாசம் மாசம் டியூ கட்டணும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கை கால் இதாயிடுச்சு இதுன்னு சொன்னோம்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க.
ஒரு டியூ, அதாவது ஃபர்ஸ்ட் 12 மாசத்துல எல்லாம் ஒரு டியூ பெண்டிங் விட்டாலுமே பிரச்சனை தான். ம் ஆக்சிடென்டே ஆனாலும் இப்ப நீங்க கையில இருந்து கட்டினீங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபைனான்ஸ் இன்னைக்கு நிலைமை இருக்குது. முதல்ல எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 3 டியூ 4 டியூ வரைக்குமே பெரிய பிரச்சனை இருக்காது. ம் இன்னைக்கு ஒரு டியூ பெண்டிங் விட்டோம், 2வது டியூ பெண்டிங் விட்டோம்னாவே இது மாதிரி போன் அடிக்கிறது இதெல்லாம் சட்ட விரோதம் தான். ஆனாலும் இவங்க இப்படிதான் பண்றாங்க. ம் இப்போ நீங்க எப்படி இந்த இந்த லாரி தொழிலுக்குள்ள வந்தீங்க? எந்த மண்ணு வண்டி இருந்ததுண்ணா, ஒரு 2 வண்டி இருந்தது. அந்த சைடு தான் மதுரைக்காரர் வாங்கி போனாரு என் வண்டியை. சரி, மண்ணு வண்டினா எந்த மாதிரி, மணல் ஓட்டுறதா? டிப்பர் இருந்தது. ஓ, டிப்பர் வச்சு ஓட்டிட்டு இருந்திருக்கிறீங்க. ம். லைன் வண்டி உங்களுக்கு அனுபவம் இல்ல? லைன் வண்டி அனுபவம் இல்லை. இங்கே ஃப்ரெண்டுங்க ஒரு 4 பேர், நான் மொத்தமாக 4 பேர் எடுத்தேன். அவங்களாம் வண்டி வித்துட்டானுங்க. நான் கொஞ்சம் காசு கொஞ்சம் இருக்கோ அப்படியே வண்டி வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தேன். சரி, வேற என்ன தொழில் நான் பண்றீங்க? பெயிண்டிங்ண்ணா. பெயிண்டிங்னா? பில்டிங் கட்டடம் இருக்குது இல்ல, பெயிண்ட் கடை வச்சிருக்கீங்களா? பெயிண்டிங் பண்ணுவேன். ஓ, நீங்க வீட்டுக்கலாமா? ஆ ஓ, வீட்டுக்கெல்லாம் பெயிண்டிங் அடிக்க போறீங்க. ஆ கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்றீங்களா நீங்க? அது ஆமாம் கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஓ, நீங்க எடுத்து பண்றீங்களாண்ணா இல்ல வேற பண்றவங்க கிட்ட நீங்க போறீங்களா? நான் தானே எடுத்து பண்றேன். ஓ, நீங்க வந்து ஒரு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து பண்றீங்க. ஆமா. ஓ, அந்த பில்டிங்ல இருக்கிறதுனால அப்ப வந்து ஒரு 2 மணல் வண்டி போட்டு இருந்திருக்கீங்க. அப்போ 2 வண்டி இருந்ததுண்ணா. ஓகே, இப்ப அந்த 2 வண்டியும் கொடுத்துட்டீங்க. மதுரை காசு தான் வாங்கி போனோம். அதை கொடுத்துட்டு தான் இப்ப இந்த வண்டியை உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க எடுத்துருக்கீங்க. ஆமா. இப்ப அவங்க எல்லாமே வித்துட்டாங்க. எல்லாம் வித்துட்டாங்க. இந்த வண்டிக்கு 1.5 லட்ச ரூபா கையில போட்டு வண்டியை எடுத்துருக்கீங்க. வண்டி புது வண்டி என்ன ரேட் வந்துச்சுன்னா? புது வண்டியா 19 சில்லறா. 19 சில்லறை வந்துச்சு. எவ்வளவு லோன் போட்டிருந்தீங்க அப்போ? லோன் வந்து ஃபுல் அமௌண்ட் போட்டேண்ணா. 1.5 லட்ச ரூபாய் கட்ட சொன்னாங்க. 1.5 லட்ச ரூபாய் கட்டினா புது வண்டி தரேன் அப்படின்னாங்க. புது வண்டி சரி தாங்க. நான் 2-3 ஆட கொட்டேஷன் வாங்கினா பூந்தமல்லியில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பூந்தமல்லியில் தானே எடுத்தேன். ஓகே ஓகே, சரி. இப்போ நீங்க 1.5 லட்ச ரூபாய் கட்டினீங்க. இப்போ இவ்வளவு நடந்திருக்கு. இதுல வந்து கையில இருந்து எவ்வளவு உங்களுக்கு போயிருக்கும்? 5 லட்ச ரூபாய்க்கு மேல கட்டிக்கிறேன் டியூ அமௌண்ட்டை. இல்லண்ணா, ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஒரு வருஷம் 12 மாசம் டியூ கட்டிட்டீங்கனாலும் உங்களுக்கு அசல்ல பெருசா குறையாது. ஃபர்ஸ்ட் எடுத்துனா வட்டி தான் அதிகமா எடுத்துக்குவாங்க. பெருசா நம்ம 5 லட்ச ரூபா கட்டிருக்கிறோம், 19 லட்ச ரூபா லோனு, இன்னும் 14 தான் இருக்குங்கலாம் நினைக்க முடியாது. அதுல 1 லட்சம் தான் உங்களுக்கு வந்து அசல்லே குறைஞ்சிருக்கும். 60 மாசம் போட்டீங்கன்னா 30 மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அந்த அசல் வந்து வேக வேகமா குறையும். ஆனா வண்டியை நம்ம எடுத்தோம்னா கரெக்டா நம்ம டியூ கட்டணும். உங்ககிட்ட ஒரு டிரைவர் வந்து போய் அங்க கமுத்துனதே சொல்லாம இருக்கிறா அப்படி. ஆமா. நீங்களா தேடி ஜிபிஎஸ் எங்கடா காணான்னு சொல்லி வேற வண்டியை பிடிச்சிதான் உங்களுக்கு வந்து வண்டி இப்ப கமுந்து கிடக்குதுன்னே உங்களுக்கு தெரியுது. ஆமா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த தொழிலெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. டிரைவர்கள் கரெக்டா இருக்கணும், லோடு கரெக்டா நம்ம ஏற்றணும், அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து உங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லி நீங்க தெரியாம உள்ள வந்துட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். இதுல இருந்து 5 லட்ச ரூபா டியூவே கட்டிருக்கீங்க. வேற கையில இருந்து எவ்வளவு போயிருக்கிறோம் உங்களுக்கு? ஆமா, முதல்ல வச்சதெல்லாம் ஏகப்பட்டது முதல்ல வச்சுக்கிறேண்ணா. அது கூட இல்ல, கை கால் விழுந்தோடனே சொல்லிட்டேன், இது வண்டி ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். இது மாதிரி வண்டி இது மாதிரி கவுந்துச்சுங்க, இது மாதிரி ஃபைனான்ஸுக்கு தெரிவிச்சுட்டேன். அப்படி இருந்தும் டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்கன்னா நான் அது ஒரு 2 டியூ 3 டியூக்கு போகும்போது அவங்களுக்குமே அந்த ப்ரெஷர் இருக்கும். டியூ கட்ட சொல்லி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிகிட்ட ஏன் வாங்காம இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம வந்து நமக்கு உடம்பு சரியில்லை, வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு கன்சிடர் தான் பண்ணுவாங்களே ஒழிய அதுக்காக டியூ கட்டாம எல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படி ஆகி போச்சு. எல்லாம் லிமிடெட் ஃபைனான்ஸ்லாம் கரெக்டா உங்களுக்கு டியூ ஃபர்ஸ்ட் வந்து கேன்வாஸ் பண்றது ஒருத்தரா இருப்பாரு, லோன் கொடுக்குறவர் ஒருத்தரா இருப்பாங்க, கலெக்ஷனுக்கு வரவங்க ஒருத்தரா இருப்பாங்க. டியூ பெண்டிங் ஆகி போச்சுன்னா அதை வேற ஒருத்தர் பேசுவாங்க, டீல் பண்றாங்க. ஆமா, 2-3 டியூ பெண்டிங் ஆச்சுன்னா அதுக்கு தனியா வேற ஆளுங்க பேசுவாங்க. அப்புறம் வண்டியை கொண்டு போய் சீஸ் பண்ணி யார்ட்ல போட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அது ஏலம் விடுறதுக்கு தனியா ஆளுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா அதை வசூல் பண்றதுக்கு இப்ப நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? வீட்டுதோ ஏதாவது? எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது 0 பேலன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு மறுபடியும் 1 வருஷம் கண்டினியூ பண்ணி அதுக்கு பிறகு 14.5 லட்ச ரூபா செட்டில் பண்ணிருக்காங்கன்னா வண்டி கொஞ்சம் புது வண்டியா இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம்
அந்த ரேட்டுக்கு டேலி பண்ணியிருப்பாங்க. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. ம் இந்த வண்டியில வந்து எனக்கு இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்கா, ம் நான் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்குதா, என்ன இதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கேட்டேன், அது ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தாரா என்னன்னா என்ன கம்முனுக்குற, நான் எதுனா கட்ட வேண்டியதுன்னு கேட்டேன். ம் அதான் சொல்றேன்னாரு, இந்த மாதிரி ரெண்டாவது நான் ஃபோன் பண்றதுனால அது பண்ணவே இல்லை. இல்ல நீங்க அதை முதல்ல போய் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏதாவது ஜெராக்ஸ் ஏதாவது சொத்து இருக்குதா உங்ககிட்ட? எங்க ஒய்ஃப் பேர்ல இருக்குது, நான் வாங்கினது தான். சரி, அதை ஏதாவது அதனுடைய ஜெராக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் எதுவும் கொடுக்கலாம். அதெல்லாம் வண்டி அதெல்லாம் தனிண்ணா கொடுக்கலாம், ஒரு இது கொடுக்கலாம். இல்ல நம்ம ஜெராக்ஸ், இந்த வீட்டு வரி ரசீது, இபி பில் ரசீது இந்த மாதிரி கொடுத்தா கூட அதை வந்து ஒரு ஆதாரமா எடுத்துக்குவாங்க. அதுக்காக கேட்குறேன். ஆமா, இபி பில்லு கொடுத்துக்கிறேன். வீட்டு ரசீது கொடுத்தா அதெல்லாம் பழைய ரசீதுண்ணா. அண்ணா, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. பழைய ரசீது, வீட்டு இபி பில் ரசீது அப்படிங்கிறத பழசுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே அவங்களுக்கு போதும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போய் இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்குதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை கூட கிளியர் பண்ணிக்கிட்டா தான் இந்த பிரச்சனையிலிருந்து முழுசா நீங்க வெளியில வர முடியும். நம்ம வந்து நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் பண்ற தப்பு தான். நம்ம வந்து இபி பில் ரசீது தானே கொடுத்தோம், வீட்டு வரி ரசீது தானே கொடுத்தோம், நம்ம பத்திரம் கொடுக்கறதுக்கு சமம் அது. அந்த மாதிரி அதை வச்சுக்கிட்டே அவங்க வந்து பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த சொத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆரம்பத்திலேயே நீங்க கேளுங்க, இப்போ 2 லட்ச ரூபா இருக்குதா, 1 லட்ச ரூபா இருக்குதா, அதை கூட கட்டிட்டு நீங்க வெளியில வந்துடுறது தான் நல்லது. இல்ல வண்டி எடுக்க முடியுமா? வண்டிலாம் மறுபடியும் ஆனா விட்டுருங்க. இந்த வண்டி மறுபடியும் நீங்க எடுத்து ஓட்டுறதுக்கெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரினா உங்களுக்கு தொழில் தெரிஞ்சு நீங்களே வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தாதான் இந்த தொழிலுக்குள்ள நீங்க வரணும். ஒரு டிரைவரை கொண்டு போய் கமுத்திட்டு உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறான்னா அந்த டிரைவர் எப்படி நம்பி அனுப்புறீங்க? எனக்கு தெரியும்ன்றீங்க. ஒரு நாளைக்கு கெஞ்சினா பசங்க எல்லாம் பட்னியா இருக்குதுன்னு அவன் அந்த ஒரு நாளைக்கு கெஞ்சி நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டானா? யோசிச்சு பாருங்க. வண்டியை கொண்டு போய் குடிச்சிட்டு அங்க போய் கமுத்தி இருக்கிற அப்படி எவ்வளவு, அதுக்கு பிறகு எவ்வளவு சித்திரை உங்களுக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறீங்க. ஆமா, கோமா ஸ்டேஜுக்கு போய் திரும்பிட்டேன். அதனால தான் இப்போ 38 வயசுல இங்க பாருங்க, 38 வயசுல இவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு வண்டி எடுத்து ஒரு 3 வருஷம் ஓட்டிருப்பீங்களா இந்த வண்டிய? 3 வருஷம்லாம் இல்லைண்ணா. இல்ல மொத்தமா இப்ப அந்த வண்டி எடுத்ததுல இருந்து இப்ப 1 வருஷம் ஓட்டி இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப அதுக்கு பிறகு 2 வருஷம் ஆயிருச்சா? அந்த பிரச்சனை இன்னும் விடாம இருக்குது. ஆமா ஆமா, இது டென்ஷன் ஆகக்கூடாது. கோமா ஸ்டேஜ் மறுபடியும் இது வாய்ப்பு இருக்குது வரட்டுங்கண்ணா. அப்புறம் எதுக்கு மாட்டி அந்த வண்டியை பத்தி நினைக்கிறீங்க? ஆனா இது உங்க ஸ்டேஜுக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு இந்த லாரி தொழில் வேண்டாம். நம்மனு போய் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களா, பெயிண்டிங் பண்றீங்களா, நல்ல தொழில். நீங்களாம் டிமாண்ட், ஆளுங்க கிடைக்கிறது டிமாண்டா இருக்குது. ஆளுங்களை வச்சு அழகா அதை பண்ணுங்க. நிம்மதியான தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஸ்க். கல்கட்டால புவனேஸ்வர்ல போய் அங்க மொழி தெரியாம அங்க மாட்டிட்டு முழிச்சு அங்க கம்பெனில விட்டுட்டு வந்துட்டீங்க. டிரைவரு கூட சொன்னா இந்து விட்டுட்டு வந்த பிறகு தான் நான் போனேன். 3 மாசம் இன்சூரன்ஸ் கிளியர் ஆன பிறகு எஃப்ஐஆர் காப்பி வாங்கினேன்ல. ஆமா, எஃப்ஐஆர் காப்பி வாங்கி கொடுத்து அப்புறம் தான் கிளியர் ஆச்சு. ரைட். நீங்க உங்களுக்கு வந்தது இதோட போயிருச்சுன்னு நினைச்சு நிம்மதியாயிக்கீங்க. இதே வேற மாதிரி இன்னும் ரொம்ப இதாயிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. இந்த தொழில இப்ப நீங்க பேசின வகையில சொல்றேன், இது உங்களுக்கு செட் ஆகாது. அதனால நீங்க இதை வந்து அசால்ட்டா விடாதீங்க. போய் ஏன்னா கேளுங்க. ஏன்னா நீங்க வீட்டு வரி ரசீது, இபி பில் ரசீது கொடுத்துருக்கீங்க. அது பேங்க்ல போய் இன்னும் என் மேல ஏதாவது இன்னும் இருக்குதா அப்படிங்கறது நல்லா விசாரிச்சுங்க. வேற யாராவது கூட கூட்டிட்டு போங்க. விசாரிச்சு அதே மாதிரி என்ஓசி கேக்குவா? என்ஓசி கேளுங்க. அது கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க பேர்ல என்ஓசி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வண்டி ஓனர்கிட்ட போன் பண்ணி முதல்ல உங்க பேர்ல இருக்கிறது அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்துருங்க. அவங்க ஓட்டி ஏதாவது பிரச்சனைனாலும் இப்ப நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால வந்து நீங்க அதையும் பண்ணிடுங்க. பேங்க்லயும் போய் கேளுங்க. கேட்டு இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்குங்க. இதுக்கு மேல உங்களுக்கு மோட்டார் தொழில் வேண்டாம். இதை வச்சு நீங்க இருக்கிற சூழ்நிலையில ஜமாளிக்க முடியாது. நீங்க எந்த ஊர்னா சொன்னீங்க? திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் பக்கம். நம்மளுக்கு லாஸ்ட் பார்டர் திருவண்ணாமலை. காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான் ஒரு 7 கிலோமீட்டர் வரும் நம்ம வீட்டானது. என்ன ஊரு? அது ஊர் பேரு மாமந்தூர். மாமந்தூரா? ரைட், ஓகே. நீங்க பேங்க்ல கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது
இல்லை நாங்கள் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க, எங்கள் திருவண்ணாமலை ரிப்போர்ட்டர் இருக்கார், நாங்கள் அனுப்பிடுறோம் உங்களுக்கு கூட. சரி. இது வேண்டாம், மோட்டார் தொழில் வேண்டாம். இது ஒரு தலைமொழிகிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பாருங்கள். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரைட்ண்ணா. ஓகே. தேங்க்யூ. இது லாரி தொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல்கள். இது நமக்கான சேனல். தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம எவ்வளோதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சோம்னாலும் அது பொய். நிறைய விஷயங்கள், புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை முழுவதுமாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.